வெல்கம் டு வாணி வீட்டு சமையல். இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி வந்து தட்டை, அதாவது ராகி மாவு வச்சு தட்டை பண்ண போகிறேங்க. சூப்பராக இருக்கும், ஹெல்த்தியாக இருக்கும். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு வந்து ராகி மாவு வந்து எந்த பிராண்டாவது எடுக்கலாங்க. நான் நந்தி பிராண்ட் எடுத்திருக்கேன், நந்தி டைமண்ட் எடுத்திருக்கேங்க. ஓகேங்களா? இதில் வந்து 1 கப்பு ராகி மாவு சேர்த்துக்கிறேன். இதுலேயே 1/4 கப்பு பொட்டுக்கடலை மாவு, பொட்டுக்கடலையும் நான் மிக்சியில் போட்டுட்டேங்க, அரைச்சி வச்சுருக்கேன். பொட்டுக்கடலை மாவு சேர்த்துக்கலாம். இது வந்து வேர்க்கடலை, வறுத்த வேர்க்கடலையை மிக்சியில் போட்டு பவுட்ரு பண்ணிட்டேன், அதை சேர்த்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் இருக்கிற மாதிரி வெள்ளை எள்ளு சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு. இது வந்து மிக்சியில் நான் குறை அரைச்சிருக்கேன். என்ன வச்சுருக்கேன்னா மிளகு, ஜீரகம், காஞ்ச மிளகாய், பூண்டு, இதை மட்டும் அப்படியே மிக்சியில் சேர்த்துட்டேங்க. குறைன்னு அரைச்சிருக்கேன். இந்த தேவையான உப்பு போட்டு மொத்தம் ஒன்றா சேர்த்துக்கலாம். இதுக்கு வந்து சூடாக எண்ணெயை காசி ஊற்றணுங்க. இந்தளவுக்கு எண்ணெய் ஊற்றலான்னு அப்படின்னு இருக்குது. இதை பாருங்கள், இந்தளவுக்கு சூடாக அப்படி ஊற்றினா தான் இந்த மாதிரி பொரியும். இந்தளவுக்கு பொரிஞ்சால் இது அப்படியே நல்லா கலந்துட்டு தண்ணி போட்டு கலந்து நம்ம தட்டைக்கு எப்படி மாவு ரெடி பண்ணுறோமோ அந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு பார்க்கலாம். பாருங்கள், மாவு நல்லா டைட்டாக இந்த மாதிரி பிசைஞ்சிட்டேன். ஒரு 5 நிமிஷம் அப்படியே மூடி வச்சிடலாம். அதுக்கப்புறமா நம்ம திரட்டி அதை தட்டையாக பொரிச்சு எடுத்துடலாம். ஓகேவா? பாருங்கள், ஒரு கவர் மேலே எண்ணெய் தடவிட்டு ஒரே ஒரு உருண்டை வச்சு பெருசாக தட்டிட்டேன். அதுக்கு மேலே ஒரு கவர் போட்டு தட்டியிருக்கேங்க. தட்டிட்டு ஏதாவது ஒரு அச்சு எடுத்து நல்லா ரவுண்டாக அச்சு அடிச்சிடுங்க. இதை எடுத்து நம்ம எண்ணெயில் பொரிக்க போகிறோம். எப்படின்னு பார்க்கலாமா? இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், போட்டுட்டேன். ராகி தட்டையை போட்டிருக்கேங்க. எண்ணெய் காஞ்சிடுச்சு. இதை அப்படியே மெதுவாக திருப்பி போட்டுக்கலாம். ராகி மாவுன்றதுனால கொஞ்சம் கருப்பாக இருக்கும், டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. நல்லா பொரிஞ்ச பிறகு இந்த சடசடப்பெல்லாம் கம்மியான பிறகு எடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போ பாருங்கள், சடசடப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ராகி நிப்பட்டு ரெடி ஆகிடுச்சுங்க. எடுத்துக்கலாமா? இதெல்லாம் ஃபுல்லாக கம்மியாகிடுச்சு, எடுத்துடலாம். எடுத்துட்டு கொஞ்சம் திரும்ப எண்ணெய் சூடான பிறகு அடுத்த இடு போடலாம். ஓகேங்களா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், எல்லாமே பொரிச்சு எடுத்துட்டேன். சூப்பராக வந்திருக்குங்க. டேஸ்ட்டு நல்லா இருக்குது, அட்டகாசமாக இருக்குது. நம்ம அரிசி மாவு வச்சு நிப்பட்டு பண்ணுவோம் இல்லையா, அந்த நிப்பட்டு மாதிரியே இருக்குது. சேம் அதே டேஸ்ட்டு தாங்க, கலர் தான் வித்தியாசம். ராகி மாவு வச்சு நிப்பட்டு நீங்களும் செஞ்சு பாருங்கள். ஹெல்த்தியாக சாப்பிடுங்க, என்ஜாய் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.